நம்ம எல்லாருக்குமே மெமரி பவர் ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம எல்லாருமே படிக்கிறதுக்கு ஒரே மாதிரியான மெத்தட ஃபாலோ பண்றது இல்ல. ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நார்மலா நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கும் போது 1 மணி நேரத்துல 50%, 24 மணி நேரத்துல 70%, ஒரு வருஷத்துல 90% மறந்து போயிடுறதா சொல்லிருக்காங்க. பட் சயின்டிபிக் வேல ரிசர்ச்சர்ஸ் இதுக்கான ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது நம்ம ஒரு சில ஸ்டடி ட்ரிக்ஸை ஃபாலோ பண்றது மூலமா நம்ம நார்மலா ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்றதை விட 10 மடங்கு அதிவேகமா மனப்பாடம் பண்றதோட மட்டும் இல்லாம இந்த மெத்தட யூஸ் பண்றது மூலமா மெமரைஸ் ஆகிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது அவ்வளவு எளிமையா மறக்கிறது இல்லைன்னு சொல்லிருக்காங்க. அந்த ட்ரிக்ஸ் என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, இது ஐஸ்பாக்ஸ் சேனல். நான் உங்க ஸ்ரீ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் 1, அண்டர்ஸ்டாண்ட். நிறைய ரிசர்ச் இதத்தான் சொல்லுது. நீங்க ஒரு விஷயத்தை புரியாம படிக்கிறத விட புரிஞ்சு படிக்கும் போது அது வழக்கத்தை விட 10 மடங்கு அதிவேகமா மெமரைஸ் ஆகிறதோட மட்டும் இல்லாம ரீகால் பண்ணவும் ரொம்பவே ஈஸியா இருக்குன்னு சொல்லுது. நீங்க எந்த ஒரு டாபிக்க படிச்சாலும் அத 1க்கு 2 தடவை முழுமையா படிச்சு அதோட கான்செப்ட புரிஞ்சு படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்பவும் புரியல அப்படின்னா அந்த டாபிக்க மார்க் பண்ணி வச்சுட்டு அத உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இல்ல டீச்சர்ஸ் கிட்டயோ கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அப்புறமா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நம்பர் 2, யூஸ் அதர் வேஸ். உங்களோட பிரெயினுக்கு நீங்க ஒரே மெத்தட்ல ஒரு விஷயத்தை பாஸ் பண்றதை விட 2-3 மெத்தட்ல ஒரே விஷயத்தை பாஸ் பண்ணும்போது நம்மளோட பிரெயின் ஈஸியா அந்த விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கும். இதுக்கு ரொம்பவே ஈஸியான வழி, நீங்க படிக்கும் போதே லவுடா படிச்சு அத உங்களோட மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அதை ரிப்பீட்டா திரும்ப திரும்ப கேளுங்க. உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கக்கூடிய டாபிக்ஸை இந்த மாதிரி லவுடா படிச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு அதை நீங்க வாக்கிங் போகும்போதோ இல்ல பார்க்ல நடக்கும்போதோ கேளுங்க. என்னதான் இந்த மெத்தட் ஃபாலோ பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தாலும் இந்த மெத்தட் பர்சனலி எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா உங்களுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. நம்பர் 3, யூஸ் இன்டர்ஃபரன்ஸ் தியரி. நார்மலா நம்மள நிறைய பேர் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் தான் முழு புக்கையும் படிக்கிறதுக்கு ரொம்பவே ட்ரை பண்ணுவோம். இப்படி நம்மள நாமே கஷ்டப்படுத்தி ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கிறத விட இந்த மெத்தட யூஸ் பண்றது மூலமா நம்மளால நிறைய விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்க முடியும். இந்த கான்செப்ட புரிஞ்சுக்கிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நீங்க ஒரே சப்ஜெக்ட தொடர்ந்து ரொம்ப நேரம் படிக்கும் போது அந்த எல்லா விஷயமும் கொலாப்ஸ் ஆகி மறந்து போறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் ஒவ்வொரு 20 நிமிஷமும் நீங்க படிச்சதுக்கு அப்புறமா அடுத்த 20 நிமிஷம் நீங்க படிச்ச சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாத வேறொரு வேலையை செய்யறது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க மேக்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் மட்டும் அதை படிச்சுட்டு அடுத்த 20 நிமிஷத்துக்கு எதுவுமே படிக்காம வேற ஒரு வேலையை செய்யறது. உதாரணத்துக்கு வாக்கிங் போறது, கேம் பிளே பண்றது, ரிலாக்ஸ் பண்றது, இப்படி எதுவா வேணாலும் இருக்கலாம். பட் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க முன்னாடி படிச்ச அதே சப்ஜெக்ட படிங்க. இந்த மாதிரி செய்யும் போது நம்மளோட பிரெயின் ஓவர்லோட் ஆகாம ரெஃப்ரெஷ் ஆகி நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 4, பவர் ஆஃப் ரைட்டிங். சும்மா புத்தகத்தை வெறுமனே ரொம்ப நேரம் படிக்கிறத விட நீங்க ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற பாயிண்ட்ஸ் ஆர் டாபிக்ஸை நோட்ல எழுதியோ இல்ல டயகிராம் மாதிரியோ இல்ல மைண்ட் மேப் மாதிரியோ வரைஞ்சு பிராக்டிஸ் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம கைக்கும் மைண்டுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கிறதால நம்மளால இந்த மெத்தட யூஸ் பண்ணி ஃபாஸ்டா மனப்பாடம் பண்ண முடியும்னு ரிசர்ச்சர்ஸ் சொல்லிருக்காங்க. நம்பர் 5, ஸ்லீப். நம்ம தூங்கும் போது தான் நம்மளோட பிரெயின் நிறைய விஷயத்தை எஃபெக்டிவா ப்ராசஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுது அப்படின்றத நிறைய ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் முக்கியமா ஞாபகத்துல வச்சுக்கணும்னு நீங்க நினைக்கிற டாபிக்ஸ் ஆர் சாப்டரை ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் தூங்க போங்க. இந்த ஒரு ட்ரிக் உங்க பிரெயின்ல அந்த விஷயத்தை பதிய வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 6, ஃபோக்கஸ் ஆன் வாட் மேட்டர்ஸ். நிறைய பேர் எக்ஸாம் டைம்ல செய்யக்கூடிய ரொம்பவே காமனான மிஸ்டேக் இதுதான். புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் புக் ஃபுல்லா படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்க இந்த மாதிரி செய்யும் போது நிறைய முக்கியமான கான்செப்ட்ஸ் கூட எக்ஸாம் டைம்ல மறந்து போறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இதை அவாய்ட் பண்றதுக்கு குத்துமதிப்பா எல்லாத்தையுமே ரீட் பண்ணி படிக்காம லாஸ்ட் எக்ஸாமுக்கு வந்த क्वेश्चंसையோ இல்ல டீச்சர்ஸ் இம்பார்ட்டன்ட்னு சொன்ன क्वेश्चंसையோ முதல்ல படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற क्वेश्चंஸை படிக்கலாம். நம்பர் 7, சீரியல் பொசிஷன் எஃபெக்ட். நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்டா படிக்கிற விஷயங்களும் படிச்சு முடிக்கும் போது லாஸ்டா படிக்கிற விஷயங்களும் நீங்க இடையில படிக்கிற மத்த விஷயங்களை விடவும் ரொம்பவே சூப்பரா ஞாபகத்துல இருக்கும்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிருக்காங்க. சோ ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ் நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ண முதல் 10 நிமிஷத்துலயோ இல்ல லாஸ்ட் 10 நிமிஷத்துலயோ படிங்க. நம்பர் 8, எக்சர்சைஸ். நிறைய ரிசர்ச்ல கண்டுபிடிச்ச விஷயம் இதுதான். எக்சர்சைஸ் நம்மளோட மெமரி பவரையும் படிக்கிற ஸ்பீடையும் பெரிய அளவுல இன்க்ரீஸ் பண்றதா கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ நீங்க டிஎன்பிஎஸ்சி இல்ல யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா பிசிக்கல் எக்சர்சைஸ உங்களோட டெய்லி ஹாபிட்ஸா வச்சுக்கோங்க. இது உங்களோட மெமரி சம்பந்தமான ஏரியாஸ்ல அதிக அளவுல நியூரான்ஸ் கிரியேட் பண்ணி நீங்க நிறைய விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்பர் 9, மெமரி பேலஸ் மெத்தட். நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை உங்க ரூமோடயோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேஸோடவோ இல்ல வேற ஏதாவது இன்சிடென்ட் பேஸ் பண்ணியோ அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி ரீகால் பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது இந்தியாவோட 22வது மாநிலத்தை இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். 22 ரெண்டுக்கும் நடுவுல சிக்கிட்டதால சிக்கிம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒன்னோட ஒன்ன கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா
அப்படின்னா கண்டிப்பா அந்த விஷயம் மறக்கவே மறக்காது. இந்தியாவோட 22nd மாநிலம் சிக்கிம் அப்படிங்கறத நீங்களும் மறக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். நம்பர் 10 பவர் ஆஃப் ஸ்டோரி. நீங்க ஒரே நேரத்துல நிறைய விஷயங்களை ஆர்டரா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியான ட்ரிக் இதுதான். நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு நினைக்கிற முக்கியமான விஷயங்களை லிங்க் பண்ணி ஒரு ஸ்டோரியா கிரியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்க நடுவுல இருக்கக்கூடிய விஷயங்களை மறந்துட்டா கூட ஸ்டோரியோட அடுத்த சீன் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கும். அது உங்களுக்கு மொத்த விஷயத்தையும் ஞாபகப்படுத்தும். நம்பர் 11 ஸ்பேஸ் ரிப்பிட்டிஷன். சுருக்கமா சொல்லணும்னா நம்மளோட பிரெயின் கூட ஒரு பென்ட்ரைவ் மாதிரி தான். அதோட ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்க்குன்னு ஒரு லிமிட் இருக்கு. நார்மலாவே பென்ட்ரைவ்ல நமக்கு தேவையான ஒரு ஃபைலை ஸ்டோர் பண்றதுக்காக தேவையில்லாத இன்னொரு ஃபைலை டெலீட் பண்ணுவோம். அதே வேலையை தான் நம்மளோட பிரெயினும் பண்ணுது. பட் கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணுது. அதாவது நம்ம பிரெயின் தேவையில்லாத நிறைய விஷயங்களை ஓவர்லோட் ஆகிடாம இருக்கிறதுக்காக நம்ம கத்துக்கிற புது புது விஷயங்களை லாங் டர்ம் மெமரியில ஸ்டோர் பண்ணாம ஷார்ட் டர்ம் மெமரியில ஸ்டோர் பண்ணுது. இதுல இருக்க ப்ராப்ளமே ஷார்ட் டர்ம் மெமரியில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் கொஞ்ச நாள்லயே ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் ஆகிடும். இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஸ்பேஸ் ரிப்பிட்டிஷன். இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றது மூலமா உங்களால ஃபாஸ்டா ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ண முடியும். இந்த மெத்தட நீங்க 1 or few daysல இருக்கக்கூடிய எக்ஸாம்க்கோ இல்ல இன்டர்வியூக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பேஸ் ரிப்பிட்டிஷன் அப்படின்னா ஒரு விஷயத்தை படிச்ச உடனே உங்களுக்குள்ளேயே ஒரு தடவை ரிப்பீட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 15ல இருந்து 20 நிமிஷத்துக்கு வேற எதையுமே படிக்காம உங்க பிரெயினை ஃப்ரீயா விடுங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் படிச்ச விஷயங்களை திரும்பவும் உங்களுக்குள்ளே ரிப்பீட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 7ல இருந்து 8 மணி நேரம் கேப் விட்டு மறுபடியும் தேர்ட் டைம் ரிப்பீட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் 24 மணி நேரம் கழிச்சு அதே இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணியோ ரீகால் பண்ணியோ பாருங்க. இப்படி பண்ணும்போது நீங்க படிக்கிற விஷயங்கள் எக்ஸாம் அப்பவும் இன்டர்வியூ அப்பவும் மறக்காது. இப்போ இந்த வீடியோவோட ஒரு சமரைஸ பாத்திரலாம். எந்த ஒரு கான்செப்ட் படிச்சாலும் முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா படிக்க ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்க படிக்கிறத ரெக்கார்ட் பண்ணி ரிப்பீட்டா ஃப்ரீயா இருக்க டைம்ல கேளுங்க. 20 நிமிஷம் கண்டினியூஸா நீங்க ஒரு சப்ஜெக்ட் படிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த 20 நிமிஷம் அதுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு வேலையை செய்யறது. வெறுமனே படிக்காம முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வைங்க. ஒரு நாளைக்கு 6ல இருந்து 8 மணி நேரம் கம்பல்சரி தூங்கி ரெஸ்ட் எடுங்க. எக்ஸாம் டைம்ல ஃபுல்லா படிக்கிறத விட்டுட்டு எது இம்பார்ட்டன்ஸோ அதை முதல்ல படிக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் போதும் படிச்சு முடிக்கும் போதும் எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தோணுதோ அதை படிக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்றத வழக்கமா வச்சிருங்க. நீங்க படிக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ஒரு இடத்தோட கனெக்ட் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க படிக்கக்கூடிய டாபிக்ஸை ஒரு ஸ்டோரியா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. நீங்க படிக்கிற விஷயத்தை 4 தடவை ரீகால் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.